ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், நீட் ரிப்பீட்டர்ஸ்க்காக சூப்பர் 60ங்கிற பேட்சை நம்ம புதுக்கோட்டை மாஸ் அகாடமியில் ரொம்ப கம்மியான ஃபீஸில் தி பெஸ்ட் கோச்சிங்கோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சூப்பர் 60ங்கிறது நீட் 2026 ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட நேம் தான். அது என்ன சார் சூப்பர் 60? சூப்பர் 60னா 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அட்மிஷனே. 1 இயர் கோச்சிங் இங்கே 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸையும் நீட் 2026 அதிகமாக ஸ்கோர் எடுக்க வச்சு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்க வைக்கணும். ஸோ அதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. எக்ஸலண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப கம்மியான ஃபீஸில் தி பெஸ்ட் கோச்சிங்காக வரப்போகுது. அதான் இந்த சூப்பர் 60யோட நோக்கமே. ஓகேவா? அதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சோட நோக்கமே 60க்கு 60 டாக்டராக மாறணும். ஸோ அந்த அளவுக்கு தி பெஸ்ட் கோச்சிங் இருக்க போகுது. ஸோ கோச்சிங் எப்படி இருக்கும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிளாஸஸ் காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் 5:30 வரைக்கும் நடக்கும். 5:30 to 6:30 பிரேக்கு. 6:30லேருந்து 8:30 வரைக்கும் அகெயின் ஹாஸ்டலில் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ ஹாஸ்டல் ஸ்டடீஸ்லேயும் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அப்போது ஃபுல் டே நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் இருக்க போகிறாங்க. கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கு பேசிக் தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. நீட் எக்ஸாமில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்தால் மட்டும் போதும். மாஸ் அகாடமிக்கு வாங்க. டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் எடுத்து டாக்டராக வெளியில் போகலாம். ஓகேவா? ஸோ ஒரு டாபிக் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கான்செப்டை கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துருவோம். தென் அதை பேஸ் பண்ணி எம்சிக்யூ சால்வ் பண்ணி காட்டுவோம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். தென் ஜேஇஇ லெவல் டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ஜேஇஇ லெவல் டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி காட்டுவோம். அப்போது டெஃபினட்டாக நமக்கு அந்த கான்செப்ட் கிளியர் ஆகிடும். அது இல்லாமல் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்போ ஈஸியாக நம்மளால் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நீட் சிலபஸ் டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜான்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஃபுல்லாக டெஸ்ட்டு தான். 4 மாதம் டெஸ்ட்டு மட்டும் நடக்கும். நிறைய டெஸ்ட் சீரீஸ் எழுதுவீங்க. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி பேசலாம். ஸோ சூப்பர் 60யை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட்டு, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால ஈஸியாக நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் கிட்டத்தட்ட 20,000 எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு தி பெஸ்ட் டெஸ்ட் சீரீஸாக இது இருக்க போது. இதனால நீங்கள் அதிகமாக மார்க்கு டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நீட் 2025 ஃபிசிக்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. அப்போது நம்ம கோச்சிங்கில் ஃபிசிக்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் நான் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ எனி டைம் நான் உங்களோட தான் இருக்க போகிறேன். அப்படிங்கையில் நம்மளால் ஃபிசிக்ஸில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஃபிகல்ட்டி லெவல் வரைக்கும் அந்த கிளாஸ் போக போகுது. நிறைய டிப்ஸு, ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி கான்செப்டை கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? கான்செப்ட் நல்லா புரிஞ்சாதான் நம்மளால் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியும். ஓகேவா? ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு கான்செப்டை முடிக்கிறோம். அதுக்கடுத்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுறோம். அடுத்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறோம். இதெல்லாம் முடித்த பிறகு ஜேஇஇ லெவல் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறோம். அதில் ஈஸி லெவல்லேருந்து டிஃபிகல்ட்டி லெவல் வரைக்கும் சால்வ் பண்ணுறோம். அப்படிங்கையில் நம்மளால் நிறைய மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட்டுமே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக உள்ள மாதிரி கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்படிங்கையில் நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஃபிசிக்ஸில். அதனால் ஃபிசிக்ஸை பார்த்து பயப்படுறீங்கன்னா டோன்ட் வரி, நேராக மாஸ் அகாடமிக்கு வந்துடுங்க. நம்ம பேசிக்கிற மாதிரி தான் கான்செப்ட் எல்லாமே சொல்லித்தர போகிறேன். அப்படிங்கிற ஈஸியாக உங்களால் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபுல் டே நான் உங்களோட தான் இருக்க போகிறேன். ஃபிசிக்ஸை பற்றின பயமே உங்களுக்கு வேண்டாம். என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம்.
டெஃபினட்டாக சொல்லித்தர தான் போகிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி பேசலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் டேஸ்டி, ஹைஜீனிக் அண்டு வெரி ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். எனி டைம் ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. யோகா கிளாஸ், மோட்டிவேஷ்னல் கிளாஸ் அண்டு ஃபன் கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஹாஸ்டல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி தி பெஸ்ட் கோச்சிங் கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப கம்மியான ஃபீஸில் தி பெஸ்ட் கோச்சிங்காக இருக்க போகுது. குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் அந்த 60 பேரில் ஒருத்தராகுங்க. டெஃபினட்டாக டாக்டராக ஆக முடியும். ஓகேவா? அந்த அஷூரன்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கோர்ஸை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு மாஸ் அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.